புட்டு மாவு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பண்ணவே இல்ல. இன்னைக்கு பண்ணிருன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இட்லி எல்லாம் வச்சு வச்சுட்டாங்க. சரி வீட்ல எல்லாரும் இருக்கிறதுனால அடிஷனலா புட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டன்ட் கோதுமை புட்டு மாவு வாங்கியிருந்தோம். ஃபுல் பாக்கெட் வாங்கிட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டு அக்காக்கு அந்த பாக்கெட்டோட குடுத்துட்டேன். அதுல தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். சில இதுல பச்சை தண்ணி யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சில புட்டுல வெண்ணெய் ஊத்திட்டு மாவு பிசையணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புட்டு வெரகும் போதே மாவு வந்து கொஞ்சம் வெந்து வர மாதிரி இருக்கும். என் அக்காட்ட கேட்டேன். நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்காம சும்மா தான் பண்ணேன்ட்டா. சரின்னு சொல்லி நானும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆனா மாவு பெசையும் போதே ஒரு டவுட் இருந்தது. புடிச்சிட்டு புட்ட உதுத்து விடும்போது ஓகேவா தான் இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு டவுட் இது ஒழுங்கா வருமான்னு. நான் யோசிச்ச மாரியே ரவுண்ட் புட்டு நல்லா வரல. எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சு. அடுத்த ரவுண்டுக்கு அம்மா சொன்னாங்க, "கொஞ்சமா வெண்ணெய் ஊத்தி மாவு பெசஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருன்னு." அது நல்லா வந்திருந்தது. கொஞ்சம் கிராக் இருந்தது. பட் மிச்சப்படி ஓகேவா தான் இருந்தது. எப்பயுமே புட்டு நான் நல்லா பண்ணுவேன். வீட்லயே புட்டு மாவுலாம் ரெடி பண்ணும்போது, இந்த திணை, வரகு இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணும்போது கூட புட்டு ஷேப் நல்லா சூப்பரா வரும். இன்னைக்கு என்னமோ இந்த மாரி கொஞ்சம் சொதப்பலா முடிஞ்சிருச்சு.